ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்களை யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, நியூ டே நியூ ஹோப், இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், ஒவ்வொரு ஓய்வு நாளில் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த ஓய்வு நாளில் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? உபாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அநேக கட்டளைகள், நியமங்கள், அவர் வாழ வேண்டிய வழிமுறைகள், லேவியருக்கு, ஆசாரிகளுக்கு, இப்பெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அழகாக நிறைய கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தேவ பிள்ளையில கற்றுக்கொள்ளக்கூடாது, கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, கற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு காரியங்கள் இருக்குது. பிள்ளைங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம கற்றுக் கொடுப்போம், அதே நேரத்தில் கற்றுக்கொள்ளக்கூடாத காரியங்களை நம்ம சொல்லுவோம். நாம இந்த காரியத்தெல்லாம் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது, இப்படி நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் தான் ஆண்டவரும் தன்னுடைய ஜனத்துக்கு அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது, தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்தனக்காரனும், மாயவித்தக்காரனும், செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். அப்படிப்பட்டவைகளை செய்கிற எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளை நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவா. இதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டை சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவன் அருவருக்குகிறவன். ஆமென். தெய்வ பிள்ளையில கர்த்தர் சில காரியங்களை அருவருக்கிறார். ஆமென். இங்க அவர்களுடைய அந்நிய ஜாதிகளை அருவருப்புகளை கற்றுக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு கொஞ்சம் நான் மாற்றி சொல்கிறேன், நீங்களும் நானும் பரம கானானை சுதந்திரிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்காக பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்போ நான் அந்த ராஜ்யத்துக்குள்ளே போகிறேன்னா, இந்த உலகத்தினுடைய அருவருப்புகள், இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு நான் விலகி பாதுகாத்து கொள்ளணும். அப்படிப்பட்ட அருவருப்புகளை நான் கற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் என்னென்னா பாவமான உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களுக்குள்ள பாவம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி பிசாசனவன், அவன் எல்லாருக்குள்ள பாவத்தை விதைச்சு கொண்டிருக்கிறான். ஆனால் பாவத்தில் நீங்கள் இருந்தாலும் நம்ம அந்த அருவருப்புகளை கற்றுக்கொள்ளக்கூடாதுன்றார். பாருங்கள், இயேசு சுவாமி உலகத்தில் வாழ்ந்தபோது இந்த உலக அதிபதி வரான், அவனுடைய ஒன்று என்னிடத்தில் இல்லை என்று ஆண்டவர் தைரியமாக சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளையில், இன்னைக்கு எப்படிப்பட்ட அருவருப்புகள் நமக்குள்ளே காணப்படுகிறது. இந்த உலகத்தினுடைய காரியங்களை நீங்களாம் நான் அடாப்ட் ஆகிருக்கிறோமா? ஒரு வேளை அப்படிப்பட்ட தெரியாமல் என் ஃப்ரெண்டு மூலியமா தெரியாமல் அந்த வழக்கத்தின்படி நான் செஞ்சுட்டேன் அப்படி யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் அருவருக்கிறார். அந்த அருவருப்புகளை விட்டுருங்க. 2 நாளாகும் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்பீங்கன்னா, அங்கே ஒரு ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாக இருந்து 55 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளினுடைய அருவருப்புகளின்படி அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நீங்க தொடர்ந்து நீங்க அதேபடியே வாசிப்பீங்கன்னா, அவன் செய்த காரியங்களாக சொல்லப்பட்டிருக்கும். தேவன் அதை மனஸ்தாபப்படுகிறார். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்கிறான். அப்போ நான் உலகத்தினுடைய அருவருப்புகளை செய்யும்போது நான் கர்த்தருக்கு முன்பாக ஒரு பொல்லாப்பான காரியத்தை செய்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக பொல்லாங்க நான் காணப்படுகிறேன். எவ்வளோ வேதனையான காரியங்களை தேவப்பிள்ளையில் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அருவருப்புகளுக்கு, ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களுக்கு நம்மளை விட்டு விலகி அவைகளை கற்றுக்கொள்ளாதபடிக்கு பரிசுத்தமானதை கற்றுக்கொண்டு ஆண்டருக்கு சாட்சியான வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறான்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அங்கே அருவருப்பான காரியங்களை அருவருக்கிற தேவனப்பா. அப்பா, அந்த உலகத்தினுடைய பழக்கங்களுக்கும் வழக்கங்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மிக பிரியமில்லாத காரியங்களுக்கு ஆண்டவரே எங்களை உட்கொள்ளக்கூடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியங்களை கற்றுக்கொள்ள உதவிச்சிங்கப்பா. கற்றுக்கொள்ளாதபடி எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இந்த நாள் முழுதும் காரணம் எடுத்து நடத்தும். எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவிச்சு பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே,
ஆமென். பரிசுத்தமாக வாழுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். God bless you.